Hi friends, இந்த chart seriesல XY scatter and bubble chart இது ரெண்டு தவிர பாக்கி எல்லா சார்ட்டுமே ஓரளவு நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். அந்த சார்ட்டோட வேரியேஷன்ஸ் அது என்ன எத்தனை சார்ட் வகைகள் இருக்கு, அது ஒரு சார்ட்லேருந்து இன்னொரு சார்ட் எப்படி மாற்றுறது, அதுக்கப்புறம் அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து ஸ்கேட்டர் சார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கேட்டர் சார்ட்னா என்னன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது வந்து மற்ற சார்ட்லேருந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா, மற்ற சார்ட்டில் வந்து ஒரு வேல்யூ தான் வந்து டீல் பண்ணும். அதாவது ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் வேல்யூ டீல் பண்ணும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கேட்டகரியாக தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் இருக்கலாம், இல்லைனா சிட்டி நேம் இருக்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் வேல்யூ இருக்கும். இதுவே கூட கண்டினியூ ஆகலாம். அப்படியே ஒரு சீரீஸ், ரெண்டாவது, மூணாவதுன்னு நிறையா சீரீஸ் வரலாமே தவிர எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வேல்யூ வராது. இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் வேல்யூ இருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்ஒய் ஸ்கேட்டர் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா எக்ஸ்ஒய் ஸ்கேட்டரோட நேச்சரே என்னென்னா both the axis have value. Y ஆக்சிஸ்லையும் வேல்யூ தான் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்லையும் வேல்யூ தான் இருக்கும். அப்போது இந்த வேல்யூ எல்லாம் இந்த ஹாரிசாண்டல் லைனில் வந்து பிளாட் ஆகிடும். இந்த ஒய் வேல்யூ எல்லாமே வந்து வெர்டிக்கல் லைனில் பிளாட் ஆகிடும். இதுதான் இதுக்கு மேலே வந்து இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். நார்மல் சார்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். இந்த சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். இன்செட்டில் போயிட்டு சார்ட் இன்செர்ட் பண்ணுறோம். அதில் வந்து எக்ஸ்ஒய் ஸ்கேட்டர்னு சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டா ஆஸ் யூஷுவல் மற்ற சார்ட்லாம் இன்செர்ட் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு டம்மி டேட்டாவோட ஒரு எக்ஸ்ஒய் பிளாட்டிங் சார்ட் வந்து நமக்கு கொடுத்துரும். அது இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வியூவிங் பர்பஸ்க்காக இதை நான் ஷ்ரிங்க் பண்ணி கரெக்டாக இந்த போர்ஷனுக்குள்ளே வைக்கிறேன். கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிவிட்டு இந்த டைட்டில் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு சார்ட் கிடச்சிருச்சு. இங்கே ஒரு 3 டாட் தான் இருக்குது இல்லையா? எதனால் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து டேட்டா டேபிளில் பார்க்கும்போது இந்த 3 எக்ஸில் வந்து 3 டேட்டா இருக்குது, ஒயில் 3 டேட்டா இருக்குது. இதை வச்சே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது 0.7 2.7 இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு டேட்டா. ஸோ 0.7ன்றது இங்கே 0.5க்கும் 1க்கும் இடையில இந்த இடத்துல வந்து 0.7ல் கரெக்டாக பிளாட் ஆகிருக்கு. அண்ட் ஒய் வேல்யூன்றது வெர்டிக்கல் வேல்யூ, அது வந்து 2.7. ஸோ 2.5 முடிஞ்சு 3க்கு முன்னாடி 2.7ல் பிளாட் ஆகிருக்கு. இதுதான், இதை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போது இதுதான் எக்ஸ்ஒய் பிளாட்டர். நான் இதை வச்சு இப்போது இந்த சார்ட் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ நான் டேட்டா டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பிளாட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் இப்போ சார்ட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டட் டேபிள்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சோர்ஸ் பண்ணிக்கிச்சு நான் புதுசாக இன்க்ளூட் பண்ண டேட்டாவெலாம். ஆனால் ஒரே இடத்துல போயிட்டு இந்த ரைட்டில் டாப்பில் மட்டுமே பிளாட் ஆகிருக்கு இல்லையா? அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே எக்ஸ் டேட்டா எல்லாமே மினிமம் ஸ்டார்ட் ஆகுறதே 68ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இதுவும் வந்து 317. ஸோ 300க்கு மேலே தான் இங்கே வந்து ஒய் டேட்டாவே ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ் டேட்டாவும் வந்து 68ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் உங்களுடைய ஆக்சஸில் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 0லேருந்து 60 வரைக்கும் இருக்கிற இடம் காலியாக இருக்குது. எங்கேயும் 0லேருந்து 200 இல்லைனா 250 வரைக்கும் இருக்கிற இடம் காலியாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும் ஃபுல்லாக. அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னா இந்த ஒய் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒய் ஆக்சஸை செலக்ட் பண்ணி Ctrl 1 போடுறேன் அப்படின்னா இங்கே ஆக்சஸ் ஆப்ஷனில் மினிமம் வேல்யூ 0 இருக்கு இல்லையா? அந்த 0வை வந்து நான் வந்து 215 கொடுத்துட்றேன். 215 கொடுத்தோன்னே எனக்கு வந்து வெர்டிக்கலாக இது வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ ஹாரிசாண்டலாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறதுக்கு எகைன் இந்த எக்ஸ் ஸ்கேலை செலக்ட் பண்ணி Ctrl 1 கொடுத்துட்டு அது 0ல் இருக்குது, அதை வந்து 60 கொடுத்துட்றேன். ஸோ 60 கொடுத்தாச்சு. இங்கே 250 கொடுத்தோன்னே இப்போ வந்து இந்த சார்ட் வந்து இந்த பேஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடுச்சு. இதுதான் இப்போது இதில் நான் இதை இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எல்லா பிளாட்டிங் டேட்டா பாயிண்ட்ஸும் வந்து கிளிக் ஆகுது பார்த்தீங்களா? எதனால் அப்படின்னா இது எல்லாமே ஒரே கலரில் தான் வரும். இப்போது நான் இந்த கலர் மாற்றுறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் அந்த கலர் மாறும். மார்க்கரில் போயிட்டு ஃபில் க்ரீன் ஃபில்லில் இருக்குது, நான் அதை வந்து ரெட் ஃபில்லாக மாற்றுறேன் அப்படின்னா ரெட் கலரில் ஃபில் ஆகும். ஆனால் இது வந்து எல்லாமே ஒரே கலரில் ஏன் வருது அப்படின்னா எல்லாமே நான் வந்து இங்கே ஒய் வேல்யூ வந்து ஒரே இடத்துல போட்டிருக்கேன். எக்ஸ் வேல்யூ எக்ஸ்ஒய் ஸ்கேட்டரில் வந்து எக்ஸ் வேல்யூ ஒன்று தான் இருக்கும். ஆனால் கலர்ஸ் இப்போ எனக்கு வந்து குரூப் ஆஃப் இப்போது இவங்க இந்த மூணு எம்ப்ளாயி ஒரு கலரில் இருக்கணும், அடுத்த 3 எம்ப்ளாயி ஒரு கலரில் இருக்கணும், அதுக்கு அடுத்த வர 4 எம்ப்ளாயி வேறு ஒரு கலரில் இருக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா நான் வந்து அந்த இது அப்படியே ஜிக்ஸாக்காக போடணும். அதாவது என்ன பண்ணோன்னா இந்த 3 வந்து Ctrl X கொடுத்து கட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காலமில் பேஸ்ட் பண்ணோம்.
தென் இந்த மூணுத்தையும் கட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காலமில் பேஸ்ட் பண்ணோம். ஃபைனலாக இப்போ இது 2 தனி கலரில் வேணும்னா இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம்னா. ஸோ ஒய் வேல்யூ 1, ஒய் வேல்யூ 2, ஒய் வேல்யூ 3, ஒய் வேல்யூ 4னு வரும் இது. இப்போ ஒன்று ஒவ்வொரு கலரில் ஆட்டோமேட்டிக்காக பிளாட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இப்போ அதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 மட்டும் செலக்ட் ஆகும். இந்த 2 தான் வந்து இது. அடுத்தது அப்படியே நான் அப் ஏரோ செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு செட்டாக செலக்ட் ஆகும். இதை செலக்ட் பண்ணால் இது 2 செலக்ட் ஆகுது, இதை செலக்ட் பண்ணால் இது 2 செலக்ட் ஆகுது. ஸோ இதை போல் நம்ம வந்து தனித்தனியாக கலர் பண்ணிக்கலாம். குரூப்பாக கலர் பண்ணி கீழே லெஜெண்ட் வச்சுக்கலாம். ஆனால் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ் வேல்யூ காமன்றதுனால நீங்கள் ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய அடுத்த காலத்தில் பேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இதை போல் நீங்கள் எவ்வளோ டேட்டா வேணால் பேஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும். அதை மட்டும் தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மார்க்கர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இது இருக்குது இல்லையா, இதை வந்து நான் இப்போ இந்த மார்க்கரில் போகிறேன். இதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஃபார்மேட் டேட்டா சீரீஸில் இங்கே மார்க்கர் இருக்கும். மார்க்கர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெட் கலர் மார்க்கர் இருக்குது. இதோட கலர் மாற்றணும் அப்படின்னா இங்கே மாற்றிக்கலாம். தென் அந்த மார்க்கருடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன டைப்பாக இருக்கணும், ரவுண்ட் டைப்பாக, பிவல், இதை போல் இந்த மார்க்கர் ஆப்ஷன் இங்கே மாற்றிக்கலாம். தென் இது எல்லாமே வந்து நார்மலாக இப்போ சார்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான். மார்க்கரில் போயிட்டு வித்துக்கு அதிகப்படுத்தினீங்கன்னா மார்க்கர் வந்து சைஸ் பெருசாகும். ஸோ எல்லாமே இப்போ இதுக்கு நான் மார்க்கரில் போயிட்டு இதில் என்ன வித்து வேணும், 0.75 இருக்குது. அது நல்லா எனக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட் வேணும்னா வித் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை போல் இந்த ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மார்க்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து XY ஸ்கேட்டர் சார்ட். அடுத்தது பபுள் சார்ட்னா என்ன அப்படின்னா, XY ஸ்கேட்டருங்கிறது 2 வேரியேஷன் பார்க்குறோம் இல்லையா. பபுள் சார்ட்டில் 3ஆவதாக ஒரு வேரியேஷன் ஆட் ஆகும். அது 3மே வேல்யூ ட்ரிவனாக இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து உங்களுக்கு பபுள் சார்ட்டுக்கு டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சாம்பிளுக்கு இந்த டேட்டா தான் வந்து பபுள் சார்ட் வச்சுப்போம். இப்போ இதை வச்சு எப்படி பபுள் சார்ட் கிரியேட் பண்ணுறது, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு, சேல்ஸ் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு, அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் ஷேர் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இது 3மே டேட்டா. இதில் எப்படி டேட்டா ஷோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து ஒய் வேல்யூ இருக்கும், எக்ஸ் வேல்யூ இருக்கும் ஒரு சார்ட்டில். ஸோ 2 ஆக்சஸ் தான் இருக்கும், இந்த 2 வேல்யூ ஷோ பண்ணிடலாம். இதை எப்படி ஷோ பண்ணுவாங்கன்னா, XY பிளாட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கர்னு சொல்லுவோம், காமிச்சா இல்லையா, இது போல் இந்த மார்க்கர் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக பபுள் இருக்கும். ஸோ அந்த பபுளோட சைஸ் வந்து பெருசு சின்னது மூலமாக இதை டினோட் பண்ண முடியும். இதை நான் இப்போ பபுள் சார்ட் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்சர்ட்டில் போயிட்டு அதே சார்ட்டில் XY ஸ்கேட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு பபுள் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டம்மி பபுள் சார்ட் இன்சர்ட் ஆகும் ஸ்லைடில். அந்த பபுள் சார்ட் டேட்டா அதை வந்து நான் ஆஸ் யூஷுவல் ஷ்ரிங்க் பண்ணி ஸ்லைடுக்குள்ளே வச்சுட்டு இந்த டேட்டாவில் போய்ட்டு டைப் பண்ணிடுறேன். நான் இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை டைப் பண்ணிடுறேன். 5500 3 14. ஸோ இப்போ டைப் பண்ணி முடித்தோடனே எனக்கு வந்து பபுள் சார்ட் வந்து பிளாட் ஆகிடுச்சு. இங்கே எக்ஸ் வேல்யூ வந்து இந்த வேல்யூ இப்போது 5ல் கரெக்டாக அந்த பபுள் பிளேஸ் ஆகிருக்கு. 5500ங்கிறது 0லேருந்து 100க்கு 10,000க்கு மிடில் இருக்கக்கூடிய போர்ஷனில் பிளாட் ஆகிருக்கு. இந்த 3ங்கிறது பர்சன்டேஜ், அதுதான் இங்கே பபுளோட சைஸில் காட்டுது. 42% பபுள் தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது, மற்ற பபுள்னால் சின்னதாக இருக்குது. ஸோ அந்த வேரியேஷன் வந்து நம்ம பபுள் சைஸில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒய் அண்டு எக்ஸ் பிளாட்டிங் பொசிஷனை வச்சு மற்ற வேல்யூஸ் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து பபுள் சார்ட். பபுள் சார்ட் அண்ட் XY ஸ்கேட்டர்கிராம் இது வந்து ஒரு இன்ட்ரோ அண்டு ரொம்ப மினிமமாக தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து அட்வான்ஸ்டு டியூட்டோரியலில் இது எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த மார்க்கர் எப்படி அந்த பபுள் பர்சன்டேஜ் எப்படி ஓவர்லேப்லாம் ஆனிச்சுன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டு டியூட்டோரியலில் வருன்றதுனால இப்போ வரைக்கும் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் அபவுட் எதுக்கு வந்து பவர் பாயிண்டில் ஒரு XY ஸ்கேட்டர் அண்ட் பபுள் சார்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். இதோட வந்து சார்ட் சீரீஸ் முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு சீரீஸ் ஆஃப் பவர் பாயிண்ட் டியூட்டோரியல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். தேங்க்யூ வெரி மச்.